Now I adjure our chief guest, Mrs. J. Jnana Jabamani, PG Assistant, Government Girls Higher Secondary School, Edel. Our esteemed educator will share the words of wisdom and inspiration to motivate us all. I welcome you, ma'am. அனைவருக்கும் வணக்கம். பேரண்ட்ஸ், நல்ல ஸ்கூலில் நல்ல இடத்துல கொண்டு உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சுருக்கீங்க. கான்ஃபிடெண்ட்டாக இல்லையா? கான்ஃபிடெண்ட்டாக இல்லையா? நிச்சயமாக. வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 50:21, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் வேதம் சொல்லுது. ஆமென். வேத வசனம் சொல்லுது. 2 நீதிமொழிகள் 22:6, பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டியலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பான். அப்படி தானே? இன்றைக்கி செல்ஃபோன், நான் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கேர்ள்ஸ் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், பாய்ஸ் ஸ்கூலில் விளாத்திக்குளத்துலேயே வேலை பார்த்தேன். செல்ஃபோன் எந்த அளவுக்கு பிள்ளைகளை தாக்கமாக இருக்குது, இருக்கா இல்லையா? பெற்றோர்கள், எத்தனை பெற்றோர்கள் டிவி வீட்டில் சீரியல் பார்க்குறீங்க? நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கீங்களோ இல்லையோ, டிவி சீரியல்லாம் கட் பண்ணுங்க, சரியா? அதில் எந்தவாது நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்காங்களா? இன்றைக்கி நீங்கள் பிள்ளைகளை நல்ல வழியில் வளர்க்காம பின்னாடி கண்ணீர் வடிக்காதீங்க. அப்படி தானே? முதல்ல பெற்றோருக்கு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எதை விடணுமோ விடணும், எதை பெற்றுக்கொள்ளணுமோ அப்படி தானே? நன்மையானதை மாத்திரம்தான் என்ன செய்யணும், நீங்கள் கற்றுக்கொள்ளணும், நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். அப்படி தானே? உண்மையா இல்லையா? எப்படி வேணாலும் வாழலான்னு இல்லை, வேதம் சொல்லுது இப்படி தான் வாழணும், அதுக்கு ஒரு ரூல்ஸ் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படியா இல்லையா? சங்கீதம் 68:5, முதல்ல உங்களை நிதானித்து பாருங்க. கடவுள் அழகான ஒரு பிள்ளைய கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் உங்கள் கையில் கடவுள் கொடுத்துருக்காரு. அதை நான் எப்படி நான் உருவாக்குவேன், இல்லையா? இல்லை, உண்மையா இல்லையா நான் பேசுகிற பேச்சு? ஆமென். தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். சங்கீதம் 68:5 வேத வசனம் சொல்லுது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பேலன். சங்கீதம் 127:4 கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். உண்மையா இல்லையா? அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் கண்ணின் மணியை போல பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்படி தானே? சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசட்டுமே, எப்படி வேணாலும் இருக்கட்டுமே அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி விடுவான். 4 பேர் சேர்ந்து நினச்சிவான், செல்ஃபோனை பார்ப்பான். அது உள்ள அத்தனை காரியங்கள், எத்தனையோ நமக்கு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லா ஜென்ஸுக்கும் எல்லாம் தெரியும். பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்தில் வளங்க. நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். ஆமென். நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும் உனக்கு ஆசீர்வாதம் எங்கே வானம் தான் தீர்மானிக்கும். உண்மையா இல்லையா? அதுக்கு உகந்த பாத்திரமா நாம் என்ன செய்யணும், நம்மளும் இருக்கணும், நம்ம பிள்ளைகளையும் வளர்க்கணும். ஆமென். பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதில் வளங்க. நீங்கள் முன்மாதிரியாக இருங்க. அவன் சொல்லணும், எங்கள் அப்பா போய் சொன்னதில்லைன்னு சொல்லணும். ஆமென். எங்கள் அப்பா உண்மையானவர், நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லணும். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்வாங்க. ஒரு 7-8 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். லிசன் தம் பிஃபோர் அட்வைஸ். பையனை தேவை என்ன, அவனுக்கு என்ன தேவை, என்ன வேணும், அதை முதல்ல பார்க்கணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்ன செய்யணும், அட்வைஸ் பண்ணணும். அப்படியே சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன நீடு. எத்தனையோ பேர் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்கறத கொடுக்காம மறைச்சி பிள்ளைங்க ஒன்றும் இல்லாமல் போகிற காலம் உண்டு. அலோ தெம் டு ஸ்பீக். அவர்கள் வார்த்தையை கேளுங்க, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அப்படி தானே? ஒரு சின்ன அன்பு தான். எல்கேஜி யூகேஜி நான் 8 வருஷம் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அவன் நான் அந்த பேட்டி சர்ச்சில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் பரீட்சை எழுதி வேலைக்கு போனேன். சனிக்கிழமை கலர் ட்ரெஸ்ஸு வந்தோடனே ஒவ்வொன்றும் நான் எல்கேஜி எடுத்திருக்கேன். 4 வருஷம் எடுத்திருக்கேன். அவன் ட்ரெஸ்ஸை அப்படியே காட்டுவான். அவன் கேர்ள்ஸ்ன்னு அப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்து காட்டுவான். நான் எஸ்ன்னு சொல்லணும், குட்னு சொல்லணும். சொல்லலைன்னா அன்றைக்கி பூரா அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். அவன் சைக்காலஜி அப்படி. அவன் உண்மை தானே? பிள்ளைங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டு தான். அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க, அப்போ தான் நீ சொன்னதை அவன் கேட்பான். இல்லாட்டா அவன் இருதயத்தில் சின்ன சின்னதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பான். சின்ன வயசில் நான் சொல்கிறது, ஆஸ்க் கொஸ்டின், சிந்தனையை தூண்டும்படியான கொஸ்டின்ஸ் அவன்கிட்ட கேளுங்க. சொல்கிற புரியுதா? நம்மெல்லாம் நான் ராம்நாள்லாம் வேலை பார்த்துருக்கேன், அங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன், அதனால தெரியும். கல்விக்கு தூத்துக்குடி மாவட்டம் டாப்.
அதில் யாரும் மறுக்க முடியாது. நம்ம எல்லாமே ஞானவன் தான், அதில் உண்மை பொய் ஒன்றும் கிடையாது, உண்மை தான். நம்மளாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் லெவலில் நம்ம பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க. சரியா? சின்ன சின்ன வேலைக்கு ஷிப்பிங் ஓகே, சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் வேண்டாம், பெரிய பெரிய லெவலில் நம்ம பிள்ளைகளை என்ன செய்யுங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தகுதிப்படுத்துங்க. 21 வயசில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கான் அந்த வருஷம். சொல்கிற புரியுதா? 22 வயசில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி போயிருக்கான். ஒரு ஐஏஎஸ்க்கு 2 காலும் கிடையாது, ஒரு கை ஆக்சிடெண்ட்டில் போயிட்டு, இந்த 2 விரலும் போயிட்டு, இந்த 3 விரல் தான் இருக்குது. ரிமைனிங் இருக்க பாடி பார்ட்ஸ் வந்து 3 விரல் தான் அவன்கிட்ட இருக்குது. கம்ப்யூட்டரை போட்டு பார்க்குறான், கம்ப்யூட்டரில் அடித்து அவ்வளோ டவுன்லோட் பண்ணி படித்து அவன் ஐஏஎஸ் ஆகிட்டான். எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்க என்ன செய்யக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை விட்டுறாதீங்க. வரும் வரும் வரும், ட்ரை பண்ண நினச்சிங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு நாள் நெகட்டிவ் தாட்டை பிள்ளைகளுக்கு கொண்டு வராதிங்க. அது மனசுக்குள்ளேயே அந்த பிள்ளைக்கு அப்படியே பிரிசர்வ் ஆயிரும், அப்படியே உட்காந்துருக்கும். நம்மளால் முடியாதான்னு யோசிப்பான். என்ன செய்யுங்க, பாசிட்டிவாக சொல்லுங்க. வரும். ஒரு காமராஜர் தான், இந்த பேக்ரவுண்டு கிடையாது, பாரத ரத்னா விருது வாங்கினார், கருப்பு காந்தின்னு அழைக்கப்பட்டார், 1903ஆம் ஆண்டு பிறந்தார், துவக்கப்பள்ளி தான் படிச்சிருக்காரு. ஆனால் அத்தனை பிரைமரி ஸ்கூல்லையும் தமிழ்நாடு ஃபுல்லாக உண்டாக்கி இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடுன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டாக்குனது யாரு? ஆமேன். சொல்கிற புரியுதா உங்களுக்கு? தனி மனித நம்பிக்கை. அப்துல் கலாம் இன்னைக்கு இல்லை, அப்போ ராம்நாட்டில் மண்டபத்தில் பிறந்த ஆள். கடைசியில் நான் அங்கே மண்டபத்தில் வேலை பார்க்குறேன். அப்போ வந்து ஜனாதிபதியாக இருந்தார். ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாரு. அத்தனை கூட்டம், ஊர் மக்கள் அத்தனை என்கரேஜ், அப்படி எந்தூசியாசமாக போய் அவரை வரவேற்று ஊரே சந்தோஷப்பட்டுச்சு. சொந்த நாட்டுக்கு சொந்த மனுஷன் வந்து நிற்கிறான். சரியா? பெரிய பெரிய பதவிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்துங்க. நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷு, நல்ல நிறைய கொஸ்டின், நிறைய வீடியோ, பிளேஃபுல் வீடியோ, நல்ல முன்னேறமானவங்க எல்லாத்தையும் போட்டு காட்டுங்க. சும்மா சீரியலு டிவி, நான் சொல்லுவேன், நீங்கள் சீரியல் டிவி பார்க்குற லேடிஸாக இருந்தால் பின் நாட்களில் வெக்கப்படுறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. உங்கள் பிள்ளைகள் கவனம், பிளெஸ்ஸிங் உங்கள் கையில் தான் வரணும். சரியா? ஏன் ஒரு 12th படிக்கிற வரைக்கும் டிவியை தியாகம் பண்ண முடியாதா? ஏன் முடியாது? சரியா? ஸ்கூலில் நான் பார்க்குறேன், 11th 12th எடுக்கிறேன், அவ்வளோ சீரியலு, அதெல்லாம் தரோவ மனப்பாடம் பண்ணிது. 4 பாயிண்ட் மனப்பாடம் பண்ண முடியல. ஏன்? எங்கள் பாட்டி சீரியல் போட்டாங்க, எங்கள் அம்மா சீரியல் பார்க்காங்க டீச்சர். கடைசியில் குற்றம், கடைசியில் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, நீங்கள் தான் தலை குனிஞ்சு நிற்பீங்க. நல்லவற்றை கற்றுக் கொடுங்க, நல்லவற்றுக்காக வாழ்ந்து காட்டுங்க. சொல்கிற புரியுதா? அதை விட நமக்கு என்னங்க வேலை? ஆஸ்க் கொஸ்டின், சிந்தனையை தூண்டுங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் வேலையை சர்ச் பண்ண சொல்லுங்கள். இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற எல்லா காரியத்தையும், வெளிநாட்டுக்கு எல்லா பதவிகளையும் நம்ம பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும். வேலிடேட் தர் ஃபீலிங்ஸ், அவங்களுடைய சிந்தனையை நம்ம என்ன செய்யணும்? எவாலுவேட் பண்ணணும். அவன் பண்ணுறது கரெக்டு தான், அவன் போகிற பார்த்தா கரெக்டு தான். நம்ம அவன் கூட ஒன்று ஒரு பையன் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அதுக்கு என்ன உண்டு அதை நம்ம சர்ச் பண்ணி என்ன செய்யலாம், அந்த பிள்ளைகளை அங்கே அனுப்பலாம். ஒரு சயின்டிஸ்டில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அது சயின்டிஸ்டுக்குள்ளே கொண்டு போகலாம், டீச்சிங்னா கொண்டு போகலாம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொண்டு போகலாம். டிஎன்பிசி எத்தனையோ இருக்குது, யூபிசி எக்ஸாம் எவ்வளவோ இருக்குது. முதல் நீங்கள் கற்றுக்கோங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. டீச் தெம் வாண்ட்ஸ் அண்ட் நீட். எல்லாம் நமக்கு தேவைதான், ஆனால் எது நீடு? செல்ஃபோன் தேவைதான், அது கட்டாயமாக கையில் வச்சுருக்கணுமா, எந்த நேரமும் கையில் வச்சுருக்கணுமா? செல்ஃபோன் எங்கள் க்ளோஸ் ரிலேஷனில் ஒரு என்ன சொல்ல, இந்த வருஷம்தான் 12th படித்தான், தேவையில்லைன்னு எல்லாம் சொல்லி கடைசியில் மார்க்கெல்லாம் குறைஞ்சி தப்பான ஒரு முடிவு எடுத்து இந்த பூமியை விட்டே போயிட்டான். பிள்ளைகளுக்கு எது வாண்டு தேவை, எது நீடு, மஸ்ட் எதுன்றதை நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். ஹெல்ப் டு தெம் டு மேக் டெய்லி ஷெட்யூல். அவனுக்கு டெய்லி ஷெட்யூலில் என்ன தேவை, அவங்க ஸ்கூல்லேருந்து போகிறானா, அவன் என்ன டிஃபிகல்ட் இருக்குது, அவனுக்கு என்ன சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்குது, அப்போ எந்த மாதிரி நோட்ஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை முதல்ல திருத்துங்க. 5 வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங்கை திருத்துங்க. இன்றைக்கி ஹேண்ட் ரைட்டிங் தான் பேப்பர் திருத்தும் போது கடைசியில் என்ன வரும்? அந்த ஹேண்ட் ரைட்டிங் தான் என்ன செய்யும்? பதில் சொல்லும். எடுத்த உடனே கிறுக்கி போய் இருந்துச்சுன்னா திருத்துறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சொல்கிற புரியுதா? ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். டோன்ட் கம்பல் அண்ட் கன்வின்ஸ் தம். இதுதான் நீ படிக்கணும், இதுதான் நீ செய்யணும்னு கம்பல் பண்ணாதீங்க. அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன ஆசை இருக்குது, அதை முதல்ல பாருங்கள், கன்வின்ஸ் பண்ணுங்க. இது போனால் நல்லா இருக்கும்பா, இதை போனால் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க. சரியா? அப்போ வந்து பெற்றோர் மூலம் பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பு வராது.
சரவுண்ட் தேம் வித் குட் பீப்புள்ஸ். அவனை நல்ல மனிதர்களோடு உட்கார்ந்துருக்கானா, பேசுகிறானா, அவன் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, அவன் ரிலேஷன் எப்படி இருக்குது, அந்த பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ஆம்பளை பையங்களை ரொம்ப நீங்கள் வாட்ச் பண்ணணும். கடினமாக நடத்தக்கூடாது, ஆனால் அவனை ஃப்ரெண்டாக என்ன செய்யலாம், வாட்ச் பண்ணணும். ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா பின்னாட்களை நம்ம வருத்தப்படாதபடி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. டீச் தம் டு சே நோ. அவனுக்கு டீச் பண்ணுங்க, ஆனால் நோ இது இல்லைன்னு அவனை சப்ரஸ் பண்ணி அப்படியே உட்கார வச்சிடாதீங்க. சில பேரண்ட்ஸ் அப்படி பண்ணுவாங்க. நம்ம ஆசையை பிள்ளைகிட்ட திணிக்கக்கூடாது, அவன் வேறு மாதிரி யோசிப்பான். அதை என்ன செய்யுங்க, விட்டு கொடுங்க. பின்னாட்களில் அவன் ஜொலிப்பதே நம் கண்கள் காணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் வீரமா முனிவர், போப்பையா, கால்டுவல் இந்த மாதிரி பெரிய பெரிய மிஷினரிஸ் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் தியாக மனதோடு உருவாக்குனாங்க. ஆமேன். அதனால தான் இன்றைக்கி நல்ல சர்ச்சு, நல்ல ஒரு சரௌண்டிங் எல்லாமே பெற்று கொண்டிருக்கிறோம். இது நிறைய பேர் பயனடைகிறாங்க. ஐஏஎஸ் 21 வயசில் வந்திருக்காரு. அவ அன்சர் சார் ஐஏஎஸ் வயசு வந்து 21 வயசு. அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுற ஆள். யார்? ஆட்டோ ஓட்டுற மனுஷனுடைய பையன் 21 வயசில் ஐஏஎஸ் ஆகியிருக்கான். அவன் இன்டர்வியூவில் 191 மார்க்கு, 10 லட்சம் பேர் பரீட்சை எழுதினதில் இன்டர்வியூவில் 191 மார்க் எடுத்து ஐஏஎஸ் ஆகிட்டான். பெரிய பெரிய பதவி அவங்க பிள்ளைக்கு லைன் போட்டு காட்டுங்க. சின்ன சின்ன பதவியெல்லாம் இருக்கட்டும், சரியா? நம்ம வந்துட்டோம், பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குறதுக்கு தான் பெற்றோர்களுடைய ஆசையை தவிர வேறு எந்த ஆசையும் நீங்கள் இருக்க வேண்டாம், சரியா? அதனால் தமிழ்நாடு, தூத்துக்குடி படிப்பை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். கவர்மெண்ட் எல்லாம் இப்போ நாட்களில் எத்தனையோ பரிசை வச்சுருக்குறான். அத்தனையும் நம்ம பிள்ளைங்க இப்போ ஷைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. அதில் இன்னும் நம்ம ஷைன் பண்ணணும்னா பிள்ளைகளோடு பிள்ளைய அன்பாக அரவணைப்போடு அவன் தேவைகளை பூர்த்தி செய்து அவனோடு கூட இருந்து நல்லவையை கற்றுக் கொடுக்கும் முன் நீங்கள் நல்லவங்களாக இருங்க. அது திருப்பி நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா இப்படி இருந்தார், அவன் சொல்லணும், அவன் பிள்ளை உண்மையாக இருக்கணும், சரியா? அப்போ தான் காமராஜர் பார்த்த அந்த பூமியை நம்ம மறுபடியும் பார்த்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you so much, ma'am, for spending your precious time with us. Your words of wisdom and experience are really motivating. Thank you once again, ma'am.